குருணால் பண்ட்யாவின் அதிரடி ஆட்டத்தால் தெல்லி அணி படுதோல்வி. தெல்லி அணி பெங்களூரில் பெங்களூர் அணியை தோற்கடித்தது. பழிவாங்கும் விதமாக டெல்லியில் தெல்லி அணியை தோற்கடித்தது பெங்களூர் அணி. டாஸ் வெற்றி பெற்ற பெங்களூரு அணி பவுலிங் தேர்வு செய்தது. அதிரடியாக விளையாடிய அபிஷேக் போரேல் 28 ரன்களில் அவுட் ஆகி வெளியேறினார். ஃபாஃப் டு பிளஸஸ் 22 ரன்கள். KL ராகுல் 41 ரன்கள். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் 34 ரன்கள் எடுத்தனர். கருண் நாயர், அக்சர் பட்டேல், ஆஷுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்து வெளியேறினர். தெல்லி கேப்பிடல் அணி 20 ஓவர்களில் 162 ரன்கள் எடுத்தனர். பெங்களூரு அணி சார்பில் புவனேஸ்வர் குமார் 3 விக்கெட்டுகள், ஜோஷ் ஹேசல்வுட் 2 விக்கெட் எடுத்தனர். பந்து வீச்சு மற்றும் பில்டிங் சிறப்பாக இருந்தது. மைதானம் சுழல் பந்துக்கு சாதகமாக இருந்ததால் பெங்களூர் அணி வெற்றி பெறுவது கடினம் என்று கூறினர். ஜேக்கப் பேத்தல் மற்றும் விராட் கோலி தொடக்க வீரர்களாக களம் இறங்கினர். ஜேக்கப் பேத்தல் 12 ரன்கள் எடுத்து அவுட் ஆகி அதிர்ச்சி அளித்தார். தொடர்ந்து சிறப்பாக ஆடிவந்த தேவ்தத் படேக்கல் இந்த போட்டியில் 0 ரன்களில் ஆட்டம் இழந்தார். அணியின் கேப்டன் ராஜத் பாட்டிதார் துரதிர்ஷ்டவசமாக ரன் அவுட் ஆனார். 25 ரன்களில் 3 விக்கெட் இழந்து தடுமாறியது பெங்களூர் அணி. விராட் கோலி மற்றும் குர்னல் பாண்டியா ஜோடி சேர்ந்து அணியை விக்கெட் சரிவிலிருந்து மீட்டு எடுத்தனர். பொறுப்பாகவும் அதிரடியாகவும் விளையாடிய குருணால் பாண்டியா 50 ரன்கள் கடந்தார். சேசிங்கில் கிங் என்பதை மீண்டும் நிரூபிக்க விராட் கோலி சிறப்பாக விளையாடி 51 ரன்களில் துரதிர்ஷ்டவசமாக அவுட் ஆனார். அதிரடி மன்னன் பெங்களூர் அணியின் பினிஷர் டெம் டேவிட் 5 பந்துகளில் 19 ரன்கள் அடித்து அணி வெற்றி பெறச் செய்தார். குர்னால் பாண்டியா 47 பந்துகளில் 73 ரன்கள் அடித்து கடைசி வரை அவுட் ஆகாமல் களத்தில் இருந்தார். 18.3 ஓவர்களில் 165 ரன்கள் அடித்து பெங்களூர் அணி வெற்றி பெற்றது. பெங்களூர் அணி 10 போட்டிகள் விளையாடி 7 போட்டிகளில் வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் பெங்களூரில் தோல்வியடையும் என்று நினைத்தனர். நான் இருக்கும் பொழுது எங்கள் அணியை தோல்வி அடைய விட்டு விடுவேனா என்பது போல பொறுப்பாக விளையாடினார்கள். வெளி மைதானங்களில் தொடர்ச்சியாக 6 போட்டிகளில் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் பெங்களூர் அணியினர். வெற்றி பெற்று விட்டோம் என்று ஆடவும் கூடாது, தோல்வி அடைந்து விட்டோம் என்று அழுகவும் கூடாது. வெற்றியை கொண்டாடும் விதம் மற்றவர்களை கஷ்டப்படுத்தவும் கூடாது. நம்மள கஷ்டப்படுத்தினால் அவங்க முன்னாடி வெற்றி பெற்று அமைதியா கடந்தும் போகணும்.